ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தி சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து, அவன் இந்த அறிவையும் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு அதை முழுமையாக செலவழித்து அதை சமுதாயத்துக்காக பாடுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ விஷயம் செஞ்சிட்டான், அவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி இருக்கும். கல்விக்கூடங்கள், பள்ளி வாயல்கள், சமூக எழுச்சிகள், உதவிகள் என்று செஞ்ச ஒருவனுக்கு அவனுக்கு பல மில்லியன் கணக்கில் இருக்கணும், பெரிய கூலி இருக்கும். அதை பார்க்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவனை பார்த்துட்டு, யா அல்லாஹ், எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, எனக்கு இப்படி கட்டுவதற்கோ கொடுப்பதற்கோ கிடைக்கலையே, அறிவை வளர்ப்பதற்கெல்லாம் கிடைக்கலையே என்று ஒரு கவலைப்பட்டு அதை ஆசை வைத்தால், ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவரும் சமமானவர்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியில் இருவரும் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை விட ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா? எப்படி? ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவருமே சமமானவர்கள். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு கோடான கோடி பணத்தை ஒருத்தன் போடுறான். அதை பார்த்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, நம்மளுக்கு ஒரு பகுதி போட கிடைக்கல, யா அல்லாஹ், இருந்தா நிச்சயமா நான் என்ன செய்வேன், போடுவேன் நினைச்சால், எந்த துறையாக இருந்தாலும் சரி, நன்மையான துறை, இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால், ஹும் ஃபில் அஜ்ரி சவா. அதே நேரம் இந்த சமுதாயத்தை ஒருத்தன் அழிச்சு கண்டிக்கிறான், இந்த சமுதாயத்தை ஒருத்தன் கெடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரும் சமுதாயமே என்ன செய்யுது, கெட்டு போகுது. இதை ஒருத்தன் பார்க்கிறான், பார்த்து அவனு அந்த இடத்தை அடையோன்னு நினைக்கிறான். புகழ்ல இந்த மாதிரி கெட்டு போய் புகழடையோன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களே, ஹும் ஃபில் விஸ்ரி சவா, பாவத்தில் அவர்கள் இருவரும் சமமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தில் அவங்க அந்த ஆசை வைக்கிறாங்களே, என்ன ஒன்றை செய்ய நினைக்கிறது செய்யாம போறதல்ல, இது லட்சியமா மாத்துறது. அவர்கள் ஹும் ஃபில் விஸ்ரி சவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.